अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन। अस्सलातु वस्सलामु अला नबीना मुरसलीन व आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्न अव्वल बैतिन वुज़िअ लिन्नासि लल्लज़ी बिबक्कत मुबारका सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। अन अब्दुल्लाह इब्न अदी रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम लिमक्का वल्लाहि इन्नकी लखैरु अर्दिल्लाह व अहब्बु अर्दिल्लाह वलौला अन्नी उख़्रिजतु मिनकी मा ख़रजतु। रवाहु तिर्मिदी औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட துல்கஅதா மாதத்துடைய 2 ஜும்மாக்கள் நிறைவு பெற்று 3வது ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். உலகம் முழுக்க ஹஜ்ஜுடைய கடமை நிறைவு செய்வதற்காக வேண்டி ஹாஜிமார்கள் தங்களுடைய ஊர்களிலிருந்து மக்காவை நோக்கி புறப்படுவதை நாம் பார்க்கிறோம். நிறைய ஹாஜிமார்களுடைய வலு அனுப்பு விழாக்களில் எல்லாம் கலந்திருக்கிறோம். இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ உலகம் முழுக்க அனைவருடைய ஹஜ்ஜையும் மக்பூலான, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மபரூரான, நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஹஜ்ஜாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி நல்லருள் புரிவானாக. நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சொந்த பந்தங்களிலே, நம்முடைய நட்பு வட்டாரங்களிலே யாரெல்லாம் இதுவரை ஹஜ்ஜு செய்யவில்லையோ வருங்காலங்களிலே ஹஜ்ஜு செய்யக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. ஹஜ்ஜுடைய காலம் என்பதனால கடந்த வாரம் ஹஜ்ஜுடைய பயணத்தை பற்றிய முக்கியமான சில தகவல்கள், ஹஜ்ஜுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, ஒரு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிக்கு அல்லாஹு தாலா என்ன மாதிரியான வெகுமதிகளை வழங்குகிறான், மேலும் ஹஜ்ஜு செய்வதற்கு தகுதி பெற்றும் ஹஜ்ஜு செய்யாதவர்களை பற்றிய இலைநிலை என்ன என்ற கோணத்தில் சில தகவல்களை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதை ஒட்டிய செய்தியாகத்தான் இந்த வாரம் புனிதமான 2 நகரங்களை பற்றியும், அந்த நகரங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள், ஒரு முஸ்லீமாக அந்த 2 நகரங்களுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, உலகத்தில் எத்தனை நகரங்கள் இருந்தாலும் இல்லையா, விஞ்ஞானத்தில், அறிவியலில் எவ்வளவு வளர்ந்த நகரங்களாக இருந்தாலும் நமக்கு அந்த 2 நகரங்களை போன்ற ஒரு சிறப்பு அல்லது 2 நகரங்களின் மீது நமக்கு இருக்குமான தொடர்பு வேறு எந்த நகரங்களுக்கும் கிடையாது. முதலாவது மக்கா, 2வது மதீனா. ஹாஜிமார்கள் முழுக்க ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மக்காவில் சுமார் 20-25 நாட்கள் இருப்பார்கள். அவங்களுடைய நாட்களை பொறுத்து மதீனாவில் குறைந்தபட்சம் 8 நாட்கள் அல்லது 10 நாட்கள் மதீனாவில் தங்கி இருப்பார்கள். மக்கா மதீனாவை சுற்றி தான் ஹஜ்ஜு, உம்ரா அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு பெற இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஹஜ்ஜு மற்றும் உம்ராவுடைய எல்லா கடமைகளிலும் மக்காவிலேயே முடிந்து விடுகிறது. மதீனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாம் சொல்வதற்காக, ரசூலுல்லாவை ஜியாரத் செய்வதற்கான ஒரு நகரமாக மதீனா இருக்கிறது. நம்ம அதையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவும் முடியாது. மக்காலே ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருது. மதீனாவிற்கு எதுக்கு போகணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி யாரெல்லாம் ரவுதாவிற்கு வந்து சலாம் சொல்கிறார்களோ அவருடைய பெயர்கள் ரசூலுல்லாவிற்கு எடுத்து காட்டப்படுகிறது என்ற உயர்ந்த ஒரு சிறப்பு இருப்பதனால கிட்டத்தட்ட மக்காவிற்கு என்ன கண்ணியத்தை, மரியாதையை நம்ம கொடுக்கிறோமோ இதே மரியாதையை, இதே கண்ணியத்தை நம்ம மதீனாவிற்கும் கொடுக்க வேண்டும்.
நபிகளாரும் மதினா சம்பந்தமாக ஏராளமான ஹதீஸ்களில் நமக்கு பேசுகிறார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, முதலாவதாக முஃமின்களாகிய நாம் இந்த 2 நகரங்களை எப்படி பார்க்க வேண்டும்? சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், நம்ம நேசிக்க வேண்டிய நகரங்கள். நாம் வசிக்கின்ற ஊரை கூட நேசிக்கணும்னு கட்டாயம் இல்லை. நல்ல விலையும் சொல்லுங்க, நான் வசிக்கிற என்னுடைய ஊர், அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, அந்த ஊரை கூட நேசிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆனால் மக்கா, மதினா இந்த 2 நகரங்களும் கண்ணியப்படுத்த வேண்டிய நகரங்கள். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹுடைய நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த நகரத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனால மக்காவையும் மதினாவையும் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மண்ணை நேசிக்க வேண்டும், அந்த மண்ணிற்கு செல்ல வேண்டும் என்ற பேராசை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இல்லையா? மற்ற நகரங்களை போன்ற நகரங்கள் கிடையாது அது, இல்லையா? அந்த மற்ற நகரங்களை போல நம்ம மக்காவையோ மதீனாவையோ நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. உலகத்தில் எத்தனையோ நகரங்கள் நம்முடைய வியாபாரத்தோடு, நம்முடைய பொருளாதாரத்தோடு, நம்முடைய அரசியலோடு சம்பந்தப்பட்டு இருக்கலாம். வளர்ச்சி அடைந்த எத்தனையோ நகரங்கள் இருக்கலாம். ஒரு நபர் இடத்துல நான் பேசும்போது சர்வசாதாரணமாக பேசினார், லண்டனை பார்க்கணும் சார், லண்டன் மாதிரி ஒரு சிட்டியை பார்க்க முடியாது, சிறப்பான, உண்மையிலே இங்கே பிரமிச்சு போவீங்க. ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய ஒரு நகரம் லண்டன் மாநகரம் என்பதாக லண்டன் நகரத்துடைய பெருமையை பற்றி பேசுகிறார். நியூயார்க்கை பற்றி பேசுகிறார். 2 நகரங்களுக்கும் பெரும்பாலும் சென்று இருப்பார் போல. உண்மையிலேயே பார்க்க வேண்டிய நிறைய செய்திகள் அங்கே இருக்கிறது. பிரம்மாண்டமான நகரங்கள், அங்குண்டான தொழில் அதாவது தகவல் தொடர்பு, அங்குண்டான அந்த வளர்ச்சி என்று பெருமையாக பேசினார். ஆனால் அவர் ஹஜ்ஜோ உம்ராவோ இதுவரை செய்யவில்லை. அதாவது அந்த ஊர்களுக்கெல்லாம் பல 1000 மைல்களுக்கு அங்கிட்டு சென்று அவரால் வர முடிகிறது, வியாபார நோக்கமாக அல்லது சுற்றுலா நோக்கமாக. ஆனால் அது வரைக்கும் ஹஜ்ஜு உம்ரா செய்ய வேண்டிய சிந்தனை அவருக்கு ஏற்படவும் இல்லை. நம்ம அவரிடத்துல பேசணும். நீங்கள் எந்த நகரங்களை வேண்டுமானாலும் போங்க, எந்த நகரங்களை வேண்டானாலும் நீங்கள் பெருமையாக பேசுங்க, பரவாயில்லை. ஆனால் மக்கா மதீனாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க முடியாது. அது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான், அல்லாஹுடைய ரசூல் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் அந்த நகரங்களை நேசிக்கிறார்கள். நீங்கள் எந்த நகரங்களை ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறீங்களோ அந்த நகரத்தை எல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறதா ஹதீஸில் இல்லை. நீங்கள் எந்த 2 பெருநகரங்களை சொல்கிறீர்களே அந்த நகரங்களை, அந்த ஊர் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ஹதீஸில் இல்லை. ஆனால் மக்காவையும் மதீனாவையும் அல்லாஹ் நேசிக்கிறான், ரசூலுல்லாஹ் நேசிக்கிறார்கள், நம்மை நேசிக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் முதல்ல இந்த 2 நகரங்களுக்கு சென்று வாருங்கள். அதுக்கு ஹஜ்ஜு உம்ரா செஞ்சாலே இந்த 2 நகரங்களுக்கு போய் வர முடியும் என்பதாக நம்ம ஒரு இடத்துல பேசணும். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நமக்கு முஸ்லீம்களில் பல பேர் இந்த 2 நகரங்களை பற்றிய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் முக்கியத்துவம் தெரிந்தவர்கள் அடிக்கடி போகிறாங்க, இல்லையா? நிறைய பேர் பார்க்கலாம், வருஷம் உம்ரா போகிறாங்க, வருஷத்துக்கு 2-3 தடவை 3 4 தடவை உம்ரா போகிறாங்க. நமக்கு யோசிக்க தோணும், என்னையா இந்த மனுஷன் எதுக்கு தேவையில்லாமல் போகிறான், இருக்கிற காசை தேவையில்லாமல் செலவு பண்ணி, இந்த காசில் எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணலாமே, ஊரில் எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, கடனாளிகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கலாமே, ஏழை குமர்கள் இருக்கிறார்களே, திருமணத்திற்கு வதங்கலாமே என்றெல்லாம் பேசுவோம். ஆனால் அந்த சுவை அறிந்தவர்கள் அதை திரும்ப செய்து கொண்டே இருப்பாங்க. நமக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாதனால நம்ம அவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த டேஸ்ட்டு ஹஜ்ஜு உம்ரா மக்கா மதினா, இந்த டேஸ்ட்டு இதை பயானில் சொல்லி புரிய வைக்க முடியாது, இல்லையா? மதினாவுடைய சிறப்பை, மதினாவிற்கும் எனக்குமான அந்த பிரியத்தை, அந்த சிறப்பை, அந்த நெருக்கத்தை நான் பயான் சொல்லி விளங்க வைக்க முடியாது. நான் என் மனைவி எந்தளவுக்கு நேசிக்கிறேன் உங்களுக்கு நான் விளக்க முடியாது. நான் என் பிள்ளை எந்தளவுக்கு நேசிக்கிறேன் நான் உங்களை விளக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய மனைவியை ஆத்மார்த்தமாக நேசிக்கும் போது தான் அதனுடைய நேசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கும் பொழுது தான் அந்த நேசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல தான் மக்காவும் மதீனாவும். அருமையான சகோதர பெருமக்களே, முதல் செய்தி, அந்த நகரங்களை நம்ம நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பிறந்த ஊர் நேசித்தாங்க, நான் ஏன் நேசிக்கணும்? கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எனக்கும் மக்காவுக்கு என்ன சம்மந்தம்? மக்காவில் கபதுல்லா இருக்குது, முஸ்தலிஃபா இருக்குது, அரஃபா இருக்குது, சஃபா இருக்குது, மருவா இருக்குது, போனோம், சில கடமைகளை நிறைவு செஞ்சோம், அவ்வளோதானே. நான் ஏன் அந்த மண்ணை நேசிக்கணும்? சில பேர் பேசுகிறாங்க, சில பேர் ரொம்ப அறிவார்த்தமாக பேசுகிறதா நினைப்பு, நான் ரொம்ப அறிவாளி, என்னுடைய அறிவுக்கு நீங்கள் ஈடு கொடுக்க முடியாது, அதனால் பேசுகிறேன்னு சொல்லி சில பேர் பேசுகிறதை பார்க்கலாம். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, புகாரி ஷெரீஃபுடைய 1104வது செய்தி, அல்லாஹு தாலாவை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ் ஹர்ரம மக்கா, அல்லாஹ் மக்காவை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இந்த ஒரு வார்த்தை போதும் அந்த நகரத்துடைய சிறப்பு என்னன்ட்டு. நாம் ஏன் அந்த நகரத்தை நேசிக்கணும், நான் ஏன் அந்த ஊருக்கு போகணும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை போதும். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், வேற என்ன வேணும்?
ஒரு ஊரை, நான் பிறந்த ஊர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்னு சொல்ல முடியுமா? உலகத்திலேயே ரொம்பவும் அறிவியல் தகவல் தொழில்நுட்ப மிகைத்த விஞ்ஞானம் மிகைத்த ஒரு ஊரை காட்டி அந்த ஊர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஆனால் மக்காவிற்கு சொல்ல முடியுமே, அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஹதீஸில் பார்க்கும் யௌம ஹலக்கஸ் சமாவாத்தி வல்லர்து. இந்த கண்ணியம் என்பது எப்போ கிடைச்சதுன்னு சொன்னால், யௌம ஹலக்கஸ் சமாவாத்தி வல்லர்து, புகாரியுடைய 104வது செய்தி. வானங்கள் பூமி படைக்கப்பட்ட போதே அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி விட்டான். அதாவது காபத்துல்லா இருக்கிறனால மக்கா கண்ணியமானதான கிடையாது. காபத்துல்லா இருக்கிறனால மக்கா கண்ணியமாகல. மக்கா கண்ணியமானது என்பதனால அல்லாஹ் அந்த இடத்துல காபத்துல்லா வச்சிருக்கிறான். காபத்துல்லா கட்டப்பட்டதிலிருந்து இந்த பூமி, இந்த நகரம் கண்ணியமானது என்றல்ல. ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. யௌம, அந்த நாள், எந்த நாள்? ஹலக்கஸ் சமாவாத்தி வல்லர்து. அல்லாஹ் வானத்தை எப்பொழுது படைத்தானோ, பூமியை எப்பொழுது படைத்தானோ, அப்போவே முடிவு செஞ்சிட்டான், இந்த பூமி, இந்த நகரம், இந்த மண் கண்ணியமானது, இந்த மலை கண்ணியமானது, அங்குண்டான மரங்கள் கண்ணியமானது, அங்குண்டான செடி கொடிகள் கல் மண் எல்லாமே கண்ணியமானது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஹதீஸில் பெருமானார் பேசுகிறாங்க, அல்லாஹ் சத்தியம் இடுகிறானே, லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த மண்ணின் மீது சத்தியமாக, இந்த நகரத்தின் மீது சத்தியமாக. ஒரு சூரா இருக்கிறது, சூராவுடைய பேர் பலத், நகரம், சிட்டி. ஒரு நகரத்திற்கு அரபியில் பலதுன்னு சொல்லுவோம், மதீனான்னு சொல்லுவோம் இல்லையா, சிட்டி. அல்லாஹ் தஆலா ஒரு சூராவிற்கு பேர் வைத்திருக்கிறான், நகரம். அது எந்த நகரம்? மக்கமா நகரம். அந்த நகரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் இடுகிறான். பலதுல் அமீன், அல்லாஹ் அந்த நகரத்தை பற்றி பேசுகிறான், பாதுகாப்பான நிம்மதியான நகரம். அதனால தான் அந்த ஊரில் ஏதாவது தவறு செஞ்சுட்டா தம்மு கொடுக்கணும். ஒரு ஆடு குர்பானி, ஒரு ஆடை பலி கொடுக்கணும், குர்பானி கொடுக்கணும், ஆடை சதக்கா கொடுக்கணும். அதுக்கு பிறகு தம்முன்னு சொல்லுவோம், குற்ற பரிகாரம். நான் என் ஊரில் ஒரு மரத்தை வெட்டினா கொடுக்கணும் கட்டாயம் இல்லை. என் ஊரில் ஒரு செடியை வெட்டினா நான் கொடுக்கணும் கட்டாயம் இல்லை. ஆனால் மக்கமா நகரில் ஒருத்தர் ஒரு செடியோ ஒரு மரத்தையோ வெட்டி விட்டால் அவர் தம்மு கொடுக்க வேண்டும். காரணம், அந்த நகரம் ரொம்ப முக்கியமானது இல்லையா. என்னுடைய தந்தையை கொலை செய்த கொலையாளி எனக்கு முன்னாடி வந்தாலும் பழி வாங்குவதற்கான உரிமை எனக்கு கிடையாது. அந்த நகரத்தில் அவன் குற்றவாளி தான். எங்கள் அத்தாவை அநியாயமாக கொலை செய்தான், துடிக்க கொலை செஞ்சான். இருந்தாலும் அந்த ஊரில் நான் அவனை எதுவும் செய்ய முடியாது. அருமையான சகோதர பெருமக்களை, அந்த நகரத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு மிகைப்படுத்துகிறான் பாருங்கள். அதனால் அவன் தப்பித்து விடலாம், அவனுக்கு தண்டனை கிடையாது என்றல்ல, அந்த ஊரில் வச்சு கொடுக்கக்கூடாது. சில நேரங்களில் சொல்ல முடியாது, ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா, பள்ளிவாசலில் ஒருத்தன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அடிக்கிறோம். நம்ம சொல்லுவோம்ப்பா, பண்ணது தப்பு தான், இங்கே வச்சு அடிக்காத, வெளியே வச்சு கொண்டு போ, திட்டாத, இங்கே சத்தம் போட்டு பேசாத, பண்ணது தப்பு தான், ஆனால் இங்கே சத்தம் போடாத, வெளியே கூட்டு போய் கண்டி, வெளியே கூட்டு போய் திட்டு. இது இடம் முக்கியமான கண்ணியமான இடம். அது மாதிரி அல்ல அந்த நகரத்தை கண்ணியப்படுத்துகிறான். அந்த நகரத்தில் பழி வாங்க முடியாது, அந்த நகரத்தில் பழி வாங்க முடியாது. தஜ்ஜால் நுழையாத 2 நகரங்கள், ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. ஹதீஸில் மதீனாவை பற்றி ரசூலுல்லாஹ் சிறப்பாக நிறைய பேசுகிறாங்க. மக்காவும் மதீனாவும் தஜ்ஜால் நுழைய முடியாது. உலகத்துடைய மிகப்பெரிய ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துஆ செய்திருக்கிறார்கள், மின் ஃபித்னதி மஸீஹி தஜ்ஜால். சும்மாலாம் ரசூலுல்லாஹ் பூச்சாண்டி காட்ட மாட்டாங்க, ஆவாத போவாத விஷயத்துக்குலாம் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேட மாட்டாங்க. தஜ்ஜாலிடமிருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கேட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்டு இருக்கிறாங்க, ஜனாசா தொழுகையில் கேட்டு இருக்கிறாங்க, அத்திஹாத்தில் கேட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் தஜ்ஜால் எவ்வளவு பயங்கரமானவன்றதை புரிஞ்சுக்கொள்ள வேணும். அந்த தஜ்ஜால் நுழைய முடியாத 2 நகரங்கள், ஒன்று மக்கா, மற்றொன்று மதீனா. வேறு எந்த நகரத்திற்கும் இந்த சிறப்பு கிடையாது, வேறு எந்த நகரத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது. அருமையான சகோதரி பெருமக்களே, திருமிதி ஷெரீஃபுடைய 3925வது செய்தி. மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் வெளியேற்றப்படுகிறார்கள். அதுக்கு மேலே அந்த ஊரில் இருக்க முடியாது, அந்த ஊரில் அதுக்கு மேலே இருக்க முடியாது, வேறு வழி இல்லை. இருந்தால் அவ்வளோதான், இஸ்லாம் மண்ணோட மண்ணாயிரும். அந்த ஊர்லேருந்து வெளியே போகிறாங்க. மக்காவுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு மக்காவை பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அப்துல்லா இப்னு அதீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நகரத்தை பார்த்து பேசுகிறாங்க, ஒரு நகரத்தை பார்த்து பேசுகிறார்கள், ஒரு ஊரை பார்த்து பேசுகிறாங்க. இன்னல்லாஹ இன்னக லஹைரு அர்லில்லா, அல்லாஹின் மீது சத்தியமாக, வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக, உலகத்தில் உண்டான நகரங்களிலேயே ஆக சிறந்த நகரம் நீ. உலகத்திலேயே உன்ன மாதிரி சிறந்த நகரம் எதுவும் கிடையாது. சிறந்த நகரம் மட்டுமல்ல, வா அஹப்பு ஹைரில்லா அருளில்லா, அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான பூமி நீ. உலகத்திலேயே ஆக சிறந்த மண்ணு நீ, உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான மண்ணு நீ. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலவுலா அன்னி உஹ்ரிஜிது மா ஹரஜ்து, ஒருவேளை இந்த எதிரிகள் இந்த மண்ணிலிருந்து என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் ஒருபோதும் நான் இந்த மண்ணை விட்டு வெளியேறி இருக்க மாட்டேன். வேறு வழி இல்லாமல் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறேன்.
என்னை இருக்க விடாமல் இந்த ஊரில் இந்த எதிரிகள் என்னை வெளியேற்றுகிறார்கள் இல்லையா, நான் இஸ்லாத்தை பரப்புகிறேன் ஒரே காரணத்திற்காண்டி இந்த ஊரில் இருந்து மக்கள் என்னை வெளியேற்றுகிறார்கள். இந்த மக்கள் மட்டும் என்னை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் சத்தியமாக இந்த மண்ணிலிருந்து இந்த பூமியிலிருந்து நான் வெளியேறி இருக்க மாட்டேன். காரணம், எனக்கு அவ்வளவு உன்னை பிடிக்கும். காரணம், அல்லாஹுக்கு நேசத்திற்குரிய மண் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து பேசியதாக ஹதீஸில் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அதிகமாக துவா ஒப்புக்கொள்ளப்படுகின்ற எல்லா விடயங்களும் மக்காவில் இருக்கிறது. அரஃபா, முஸ்தலிஃபா, மினா இல்லையா, காபத்துல்லாவை சுற்றி எவ்வளவு இடங்கள், அல்லாஹு அக்பர். காபத்துல்லாவை சுற்றி மத்தாஃப் இருக்கிறது இல்லையா, மகாம இப்ராஹிம் இருக்கிறது, ஹதீம் இருக்கிறது, ஹஜ்ர் அல் இஸ்மாயில் இருக்கிறது இல்லையா, ருக்குனே யமானி, இப்படி நிறைய இடங்கள் துவா அங்கீகரிக்கப்படுவதற்காக வேண்டியே ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அந்த ஊர் முழுக்க மக்கா. அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் நம்ம அதிகமாக அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செய்யணும். முதல்ல அந்த மண்ணை நம்ம நேசிக்கணும். நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரசூலுல்லாவுக்கு சொந்த ஊர், ரசூலுல்லாவை நேசிச்சாங்க, அப்படி கிடையாது. உம்முல் குரா, அல்லாஹ் குரானில் சொல்கிறான். இந்த வார்த்தை குரானில் இருக்கிறது. நகரங்களுக்கெல்லாம் தாய் மக்கா. நான் என்னுடைய தாயை நேசிப்பது எப்படியோ அது போன்ற அந்த மண்ணை நான் நேசிக்க வேண்டும். உம்முல் குரா, நான் இருக்கிற ஊர் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருந்தாலும், நான் இருக்கிற ஊர் மக்கா மதீனாவை விட எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும், முன்னேறி இருந்தாலும், மக்காவுடைய கால் தூசிக்கு வராது நான் இருக்கிற ஊர். மதீனாவுடைய கால் தூசிக்கு பெறாது நான் இருக்கிற ஊர். காரணம், அந்த ஊரை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த ஊரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அதனால் அந்த ஊருக்கு செல்லணும், அந்த நகரங்களை மிதிக்கணும், அந்த ஊரில் உருள் பிறண்டணும் என்பதாக நம்ம விரும்பணும். இதெல்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இதுவெல்லாம் சொல்லி புரியாது. இதெல்லாம் அந்த ஊருக்கு சென்றவர்கள், அதனுடைய சுவையை அறிந்தவர்கள் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மண்ணை நோக்கி பயணிப்பது சுன்னா. அந்த மண்ணை நோக்கி பயணிப்பது இபாதத். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 3 பள்ளிவாசல்களை தவிர வேறு எந்த பள்ளிவாசலையும் நோக்கி நீங்கள் நன்மையை நாடி பிரயாணம் செய்ய முடியாது. வேறு எந்த காரணத்துக்காக பிரயாணம் பண்ணலாம். நன்மன் சொல்லி நீங்கள் பிரயாணப்பட்டா, ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா, இன்னொன்று இது பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளிவாசல்களை தாங்கியிருக்கின்ற இந்த நகரங்களை நோக்கி மட்டும்தான் நீங்கள் நன்மையை நாடி பிரயாணம் செய்ய முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். அந்த மண்ணை நேசிப்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. மக்காவை நேசிக்கணும். மக்காவில் உண்டான மலைகள், மரங்கள், கல், மண், செடி, கொடி, இது எல்லாமே பரக்கத் பொருந்தியது. அல்லாஹ் அந்த நகரத்தை பரக்கத் பொருந்தியதாக்கி இருக்கிறான் இல்லையா. இன் அவல பைத்தி உதய லின்னாஸி அல்லதி பிபக்கத முபாரக், அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை. அல்லாஹுடைய முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடம் பரக்கத் பொருந்திய மக்கா என்கிறான். புரியுதா? நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், காபத்துல்லா இருக்கிறதுனால அந்த ஊர் மணி கண்ணியமானதல்ல. அந்த ஊருடைய கண்ணியத்தை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல முதல் ஆலயத்தை கட்டியிருக்கிறான் இல்லையா. அல்லாஹ் தஆலா ஏற்பாடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிட்டான், இந்த ஊரில் நீங்கள் பள்ளிவாசலை கட்டுங்க, இந்த ஊருடைய சிறப்பு உலகம் முழுக்க நீங்கள் போய் சேரணும் என்பதற்காக வேண்டி. அருமையான சகோதர பெருமக்களே, காபாவை வைத்து அல்லாஹ் தஆலா எப்படி மக்காவை கண்ணியப்படுத்தினானோ, மக்காவுடைய புகழை முழு உலகிற்கும் பரவ செய்தானோ, அதே போன்று ரசூலுல்லாவுடைய மக்பரா, ரசூலுல்லாவுடைய அந்த கபரை வைத்து, மக்பராவை ரவுதாவை வைத்து அல்லாஹ் தஆலா மதீனாவை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். மக்காவுக்கு கொஞ்சமும் குறைஞ்சதில்லை மதீனா. மக்காவில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதே, அப்போ மதீனா அருமையான சகோதர பெருமக்களே, கிட்டத்தட்ட மக்கா எப்படி கண்ணியமானதோ, என்னுடைய பார்வையில் மக்கா எப்படியோ அதே போன்று தான் மதீனா. என்னுடைய 2 கண்களை போல, வலது கண் உயர்ந்ததா இடது கண் உயர்ந்ததா சொல்ல முடியாது. என்னுடைய 2 பிள்ளைகளை எது எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள், எது என் உயிருக்கானவர்கள், 2மே என்னுடைய பிள்ளைகள் தான். யாரும் மேலே யாரும் கீழே இல்லை. அது போன்றுதான் மக்காவும் மதீனாவும். அருமையான சகோதர பெருமக்களே, மதீனாவை பற்றியும் ரசூலுல்லாஹ் நிறைய பேசுகிறாங்க. ஹதீஸில் பார்க்கலாம், புகாரி ஷெரீஃபுடைய 2129வது செய்தி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை பற்றி ஒரு துவா செய்திருக்கிறார்கள். காபத்துல்லாவை கட்டி முடிச்சு, யா அல்லாஹ் இந்த பூமியை நீ கண்ணியமானதாக்கு, இந்த பூமியை நீ பரக்கத் பொருந்தியதாக்கு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரையும் இந்த மண்ணின் பக்கம், இந்த பூமியின் பக்கம் வரக்கூடிய நீ ஏற்பாடு நீ செய்யு ஹஜ்ரத் இப்ராஹிம் துவா செய்தார்கள். இங்கு உண்டான பழங்களுக்கு துவா செய்திருக்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பழங்களுக்கு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு, மலைகளுக்கு துவா செய்திருக்கிறார்கள் இல்லையா. அந்த ஊரை நிம்மதியான ஆமீனாவாக, நிம்மதியான பாதுகாப்பான ஊராக என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் துவா செய்திருக்கிறார்கள். இந்த எல்லா செய்தியும் குர்ஆனில் இருக்குது. சூரா பக்கராவிலும் இருக்கிறது. இப்ராஹிம்னு ஒரு சூறாவிலே அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் விரிவாக பேசுகிறான். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. புகாரியுடைய 2129வது செய்தி. ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இன்ன இப்ராஹிம் ஹர்ரம மக்கா, ஹஜ்ரத் இப்ராஹிம் மக்காவை கண்ணியப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் மக்காவை ஏற்கனவே மக்கா கண்ணியமானது.
அல்லாஹ் ஏற்கனவே கண்ணியப்படுத்திட்டான். ஆனாலும் ஹசரத் இப்ராஹிம் மக்காவை கண்ணியப்படுத்தினார்கள். வதஆலஹா, அந்த மக்காவிற்காண்டி துவா செய்திருக்கிறார்கள். வஹர்ரம்து மதீனா, நான் மதீனாவை கண்ணியப்படுத்துகிறேன். ஹசரத் இப்ராஹிம் மக்காவை கண்ணியப்படுத்தியது போன்று நான் மதீனாவை கண்ணியப்படுத்துகிறேன். கமா ஹர்ரம் இப்ராஹிம் மக்கா, ஹசரத் இப்ராஹிம் மக்காவை எப்படி கண்ணியப்படுத்தினாரோ அது போன்று நான் மதீனாவை கண்ணியப்படுத்துகிறேன். மதீனாவிற்காண்டி துவா செய்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மதீனாவுடைய மரங்களுக்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள். மதீனாவுடைய மலைகளுக்காக துவா செய்திருக்கிறார்கள். சா என்று சொல்லுவோம். மதீனாவுடைய அந்த அதாவது அளக்கிற எடை சான்னு சொல்லுவோம். அந்த அளக்கிற நிறுத்துறோம் இல்லையா, அந்த அளக்கக்கூடிய அவைகளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கிறார்கள். மக்கா எப்படி பாதுகாப்பான பூமியோ கிட்டத்தட்ட அதே போன்று மதீனாவும் பாதுகாப்பான நகரம்தான். மதீனாவும் பாதுகாப்பான நகரம்தான். புகாரி ஷெரீஃபுடைய 1880வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம், உலகத்தில் தஜ்ஜால் நுழைய முடியாத ரெண்டே நகரம், ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, அல்லா ஆகா ஆனாக்கி மதீனா, மதீனாவுடைய 2 மலைகளிலும் 2 ஓரைகளிலும், அதாவது மதீனாவுடைய எல்லைன்னு சொல்லலாம். ஆனா கொஞ்சம்னா பார்டர்ஸ், மதீனாவுடைய பார்டர். அங்கே அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் நியமித்திருக்கிறான். லா யதுகுலுஹா தாஊனுன் வலா தஜ்ஜாலுன். கதை இல்லை நான் சொல்கிறது, நான் ஏதோ ஒரு புக்கு படித்து வந்து பேசலை, எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, இந்த நகரத்தை அல்லாஹு தஆலா பாதுகாப்பதற்காக மலக்குமார்களை நியமித்திருக்கிறான். தொற்று நோய் இந்த ஊரில் வராது. தாஊன் சொன்னால் காலரா போன்ற தொற்று நோய்கள் இந்த பூமிக்குள் நுழையாது. தஜ்ஜால் இந்த பூமிக்குள் நுழைய மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ் உலகிற்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுத்த பூமி மதீனா. நமக்கு தெரியும், 13 வருஷம் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தாங்க. மக்காவை சிறுமைப்படுத்துவதாக விளங்கிக் கொள்ளாதீங்க, விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மதீனாவுடைய அந்த அஹ்மியத் கண்ணியத்தை புரி வைப்பதற்கான இந்த செய்தியை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் மதீனா மக்காவில் 13 வருஷம் இருந்தாங்க. இஸ்லாம் அந்தளவுக்கு வெளியே போகலை. ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போன பிறகு தான் அந்த 10 வருஷத்தில் உலகம் முழுக்க திரும்பி பார்த்தது. ரோம், பார்சி போன்ற பெரும் நகரங்கள் எல்லாம், பெரும் வல்லரசுகள் எல்லாம் இஸ்லாத்தை திரும்பி பார்த்தது இஸ்லாம் மதீனாவிற்கு சென்ற பிறகுதான். அரசாட்சி சம்பந்தமாக கூட சில வாரங்களுக்கு முன்பாக ஆட்சி அதிகாரங்களை பற்றி பேசினேன். ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போகும்பொழுது துவா செய்தார்கள். அல்லாஹ் சொன்ன துவா, இன்னும் ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்று சொல்லக்கூட முடியாது. அல்லாஹ்வே ஒரு துவாயை சொல்லிக் கொடுக்கிறான். பனி இஸ்ராயில் என்ற சூறாவில் இந்த துவா இருக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறதாக இருந்தால் இந்த துவா ஓதுறது சிறப்பு. ரப்பி அதுஹில்னி முதுகல சிதுக்கா, யா அல்லாஹ் நான் மதீனாவிற்கு நுழைகிறேன், அந்த நுழைதலை சிறப்பானதாக. வாஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதுக்கா, மக்காவிலிருந்து நான் வெளியேறுகிறேன், என்னுடைய இந்த வெளியேற்றுதலை சிறப்பானதாக. மதீனாவில் நுழைய போகிறேன், மதீனாவுடைய நுழைதலை எனக்கு சிறப்பாக ஆக்கு. வஜ அல்லி மில்லதுன் கசுல்தான நசீரா, உன் புறத்திலிருந்து எனக்கு அதிகாரத்தை வழங்கு. அல்லாஹு தாலா துவா செய்ய சொன்னான். ரசூலுல்லாஹ் துவா செய்தார்கள். அல்லாஹ் மதீனாவுடைய அதிகாரத்தை வழங்கினான். மக்காவில் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் வெறுமனே ஒரு தலைவர், ஆன்மீக தலைவர் தான். நீங்கள் பள்ளிவாசல் இமாம் எப்படி, அது மாதிரி தான் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்தாங்க. மதீனாவிற்கு போன பிறகு ரசூலுல்லாஹ் அரசியல் தலைவராக உருவெடுத்தார்கள் இல்லையா? மதீனாவில் தான் போன பிறகு தான் இஸ்லாமிய ஆட்சி உருவாகிறது. இஸ்லாமிய அரசு நிறுவப்பட்டது மதீனாவில். ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்தால் முழு உலகிற்கும் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். அதாவது இன்னும் சொல்லப்போனால் ரசூலுல்லாஹ் கூட மதீனாவை எதிர்பார்க்கலை. நமக்கு தெரியும், மேராஜில் ஒவ்வொரு தடையும் நம்ம மேராஜில் இந்த பயானை பேசுவோம் இல்லையா? ஹஸரத் கதீஜா அம்மா வஃபாத்தான வருஷம், ஹஸரத் அபு தாலிப் அவர்கள் வஃபாத்தான வருஷம், மக்காவில் இனி இருக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு, சூழல் ஏற்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ் முதல்ல தேர்வு செய்தது தாயிஃப். நல்ல மக்கள் இருக்கிறாங்க, மக்காவுடைய பெரும்பாலான நபர்களுடைய சொந்தக்காரங்க தாயிஃபில் இருக்கிறாங்க. தாயிஃப் ரொம்ப கண்ணியமான மக்கள், நம்ம தாயிஃபுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லுவோம். தாயிஃப் ஓரளவு நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்டுச்சு, இஸ்லாத்திற்கு நல்ல ஒரு இன்புட் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தாயிஃபிலே இருந்து அங்கிருந்து இஸ்லாத்தை பரப்பலாம் என்று ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போன நேரம் மக்கா பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு தாயிஃபுடைய நிலை. மக்காவில் கூட ரசூலுல்லாஹ் யாரும் அடிக்கலை, ஆனால் மதீனாவில் ரசூலுல்லாஹ் அடிபட்டார்கள். தாயிஃபில் ரசூலுல்லாஹ் அடிபட்டார்கள். சிறுவர்களை கொண்டு கல்லால் எறியப்பட்ட ரசூலுல்லாஹ் தாயிஃபிலிருந்து வெளியேறுகிறார்கள். உடல் முழுக்க இரத்தத்தோடு வெளியேறுகிறார்கள். இந்த செய்தி நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் தாயிஃபை தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ் சொன்னா, நீங்கள் போகக்கூடிய ஒரு தாயிஃப் இல்லை, மதீனா இருக்கு இல்லையா? இந்த இஸ்லாத்தை முழு உலகிற்கு கொண்டு போகிறதுக்கு தலைமை பீடம் நீங்கள் தாயிஃப் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், தாயிஃப் இல்லை, மதீனா தான். நீங்கள் மதீனாவை நோக்கி புறப்படுங்க. அல்லாஹு தாலாவுடைய கட்டளை. 1 மாத காலம் ரசூலுல்லாஹ் கனவு பார்த்தாங்க.
ஹிஜ்ரத்துக்கு முன்பாக 1 மாத காலம் ரசூலுல்லாஹ் கனவு பார்த்தார்கள். அந்த கனவுல பேரிச்ச மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்வுடைய கனவு வந்துக்கிட்டே இருக்கு. பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் மூலமாக விளக்கம் சொல்லப்பட்டது, நீங்கள் செல்லக்கூடிய ஊர் பேரிச்ச மரங்கள் நிறைந்த மதீனா மாநகரம் என்பதாக ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டு ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போனாங்க. மதீனாவிலிருந்து தான் முழு உலகிற்கும் இஸ்லாம் வேகமாக பரவியது. அருமையான சகோதர பெருமக்களே, மதீனாவை பற்றி இன்னும் சில செய்திகள் சொல்லலாம், ஆச்சரியமாக இருக்கும். புகாரி ஷெரீஃபை 1876வது செய்தி. எப்படி உலகம் முழுக்க மதீனாவிலிருந்து இஸ்லாம் பரவியதோ அதுபோன்று உலகம் முழுக்க சிரமங்கள் சோதனைகள் மிகைக்கும் பொழுது இந்த இஸ்லாம் மதீனாவை நோக்கி திரும்பும். ஹதீஸில் ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, இன்னல் ஈமான லயஅஸரு இலல் மதீனா, ஈமான் மதீனாவை நோக்கி தஞ்சம் புகும். ஈமான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈமான் மதீனாவை நோக்கி தஞ்சம் புகும். அது என்ன தஞ்சம் புகும்னு சொன்னால், உலகத்தில் உண்டான எல்லாத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு மதீனாவில் தான் இருக்குது. முஸ்லீம்கள் எல்லோருமே மதீனாவை முன்னோக்குவார்கள், மதீனாவுடைய அரசியலை முன்னோக்குவார்கள், கூர்ந்து கவனிப்பார்கள். மதீனா முழு உலகிற்கும் வழிகாட்டும். லயஸரு என்பதற்கு விளக்கம் மதீனா முழு உலகிற்கும் வழிகாட்டும். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க பாருங்க, கமா தஅஸருல் ஹய்யத்து இலா ஹுஜ்ரியா, ஒரு பாம்பு எப்படி தன்னுடைய பொந்தை நோக்கி ஓடுமோ அது போன்று முழு உலகம் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மதீனாவை நோக்கி விரைவார்கள். ஒரு பாம்பு பொந்துலேருந்து வெளியே வந்துருச்சு, நான் புரிதலுக்காக சொல்கிறேன். அதை அடிக்க போகும்போது அது முதல்ல என்ன யோசிக்குஞ்சுன்னா, நம்முடைய பொந்து எங்கே இருக்குது, அதை நோக்கி உள்ளே போகணும், உள்ளே போயிட்டால் நம்ம பாதுகாப்பாயிடலாம் என்பதாக அந்த பொந்தை நோக்கி பாம்பு விரைவது போன்று என்னுடைய ஆபத்திலேருந்து நான் பாதுகாப்பு பெறணும்னு சொன்னால் அந்த பொந்துக்குள்ளே போனால் தான் முடியும் என்பதாக பாம்பு எப்படி முடிவு இருக்குமோ அது போன்று முழு உலகம் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மதீனாவை நோக்கி படையெடுப்பார்கள், மதீனாவுடைய அரசியலை முன்னோக்குவார்கள். முழு உலகிற்கும் உண்டான அரசியல் தீர்வு மதீனாவில் இருக்கிறது என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை பற்றி பேசுகிறார். இன்னும் 2-3 ஹதீஸ்கள்லாம் இருக்குது, ஆச்சரியமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு புரியலை, நமக்கு கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. இந்த மதீனாவை பற்றி ரசூலுல்லாஹ் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க? திர்மிதி ஷெரீஃபுடைய 3924வது செய்தி. மதீனாவில் நீங்கள் சிரமத்தை சகிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சிபாரிசு செய்கிறேன்றாங்க. நீங்கள் பரவலாக பார்க்கலாம், உம்ரா போனவர்களுக்கும் சரி, ஹஜ்ஜு போகிறவர்களுக்கும் சரி. உம்ரா போகிறவங்களும் அதிகமாக பார்க்கலாம். முதல்ல மக்காவில் இருப்பாங்க, 8-9 நாள் இருப்பாங்க. இப்போ மக்காவிலேருந்து பயணப்பட்டு மதீனாவிற்கு போன பிறகு உண்மையிலே மதீனா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். மக்காவில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் மதீனாவில் இருக்காது. யாருக்காவது தலைவலி வரும், காய்ச்சல் வரும். அதே இங்கேருந்து ட்ராவல்ஸ்லேருந்து போகும்போதே சொல்லிக்குவாங்க, இங்கேருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க, மக்காவில் ஒன்றும் பெருசாக தெரியாது, மதீனாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், ஒரு மாதிரியான உடம்பு கைகாலெலாம் வலிக்கும் என்பதாக சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம். அருமையான சகோதர பெருமக்களை, ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, லா இஸ்பிரு அலா லஅவாயில் மதீனா ஒ ஷித்ததிஹா, யார் மதீனாவுடைய சிரமங்களை சகித்து கொள்கிறார்களோ, பொறுமையாக இருக்கிறார்களோ, மதீனாவுக்கு போனால் ஆமாம் சில உடம்பு சொல்லாமல் போவோம், பரவாயில்லை, இது ரசூலுல்லாஹ்வுடைய நகரம் அப்படின்ட்டு யார் பொறுமையாக இருக்கிறாரோ, பெருமானார் பேசுகிறாங்க, மீன் உம்மத்தி இல்லா குன்துலஹு ஷாஃபியும் ஒ ஷஹீதா, அவருக்கு நான் சிபாரிசு செய்வேன். யார்? மறுமையில் இவருக்காக வேண்டிய என்னுடைய நகரத்தில் சிரமத்தை இவர் சகித்து கொண்டதுனால இவருக்கு நான் சிபாரிசு செய்வேன். நம்ம யோசிப்போம், இந்த நகரத்தில் சிரமத்துக்கும் சிபாரிசுக்கு என்ன சம்மந்தம்? நமக்கு புரியலை. ரசூலுல்லாஹ் உனக்கு புரியவே வேணாம். ரசூலுல்லாஹ் உனக்கு புரிஞ்சு என்ன ஆக போகுது? சிரமம் வந்தால் நீ சகிச்சுக்கோ, என்னுடைய நகரத்தில் சிரமங்கள் வந்தால் கஷ்டங்கள் வந்தால் நீ சகிச்சுக்கோ, அந்த ஊரில் இரு, நான் உனக்கு சிபாரிசு செய்கிறேன், உனக்கு நான் சாட்சியாளராக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. உலகத்தில் யார் இந்த வார்த்தையை பேச முடியும்? அது ரசூலுல்லாஹ் பேச முடியுமா? ரசூலுல்லாவை தாண்டி மறுமையில் யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. அப்பேற்பட்ட சிபாரிசு, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, ரசூலுல்லாவுடைய ஷஃபாத் இல்லாமல் உலகத்தில் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்பேற்பட்ட ரசூலுல்லாவுடைய ஷஃபாத்து மதீனாவிலே உண்டான சிரமங்களை சகிப்பதன் மூலமாக இருக்கிறது. ஒரு முள்ளு குத்துச்சு, நான் என்னுடைய நபிக்காவணி பொறுமையாக இருந்தேன், ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்வாங்க. கிதாபில் பார்க்கிறோம், அந்த நகரங்களில் சஹாபாக்கள் அதுக்கு பிறகு வந்த தாபீன்கள் அவ்வளோ கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. மக்காவில் கத்துற மாதிரி மதீனாவில் நீங்கள் போகிறீங்கன்னு தெரியும், மதீனா எப்பயுமே அமைதியாக காமாக இருக்கும். ஒரு விதமான ஒரு நம்ம தாய் வீட்டில் தாய் மடியில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உனக்கு மதீனாவில் வரும். நிம்மதியாக இருக்கும், யாரும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய நகரம். ரசூலுல்லாஹ் உறங்கி கொண்டு இருக்கிறாருங்க, நான் சத்தம் போட்டு பேசக்கூடாது. மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லப்படுது, மதீனாவில் செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. அசலில் செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்றது மார்க்கம் இல்லை, செருப்பு போட்டு தான் ஆகணும். ஆனால் என்னுடைய ஹபீப் நடந்த நகரம், என்னுடைய ஹபீப் இந்த பகுதியில் நடந்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ் நடந்த இடத்துல நான் என் செருப்போட நடக்கிறதா என்பதாக சொல்லி வீதிகளுக்குள்ளே வந்தால் செருப்பு போட மாட்டாங்க என்பதாக ஹதரத் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி பதிவு செய்யப்படுகிறது. இது சரியாக தவறான நம்ம ஆய்வு செய்வது நம்ம வேலை இல்லை.
செருப்பு போடாமல் போனது இது எப்படி சரியா, இது தப்பா, அது நம்ம தேவையில்லை. அந்த பிரியத்தை இந்த இடத்துல புரியணும். ரசூலுல்லாஹ் மீது எந்த அளவுக்கு விருப்பம் இருந்திருந்தா, ரசூலுல்லாவை கண்ணியம் எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்தில் இருந்திருந்தா இந்த முடிவு எடுத்திருப்பாங்க என்பதை புரிந்து கொள்ள முடியும். அருமையான சகோதரி பெருமக்களே, ஹதீஸில் இன்னும் அதாவது மேலே சிரமத்தை சகிக்கிறது ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் காய்ச்சல் வருது, ரசூலுல்லாவுடைய நகரம் பொறுத்துக்கிறோம், சளி பிடிச்சிருச்சு, கைகால் வலிக்குது, பரவாயில்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, மதீனாவில் யாராவது மௌத்தானா அவங்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன். முன்னாடி சிரமத்தை பற்றி பேசுகிறாங்க, கஷ்டத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த இப்னு மாஜாவுடைய 3812வது செய்தி, மனிஸ்ததா ஐயமூத் பில் மதீனா ஃபல் யமூத், மதீனாவிலே மரணிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்காவது கிடைத்தால் ஃபல் யமூத், அவர் மதீனாவிலேயே மரணிக்கட்டும். நல்ல புரியுதா? மதீனாவில் போய் தற்கொலைலாம் செய்து கொள்ளக்கூடாது. மதீனாவில் போய் தற்கொலை செஞ்சுட்டா ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு கிடைக்கணும் இல்லை. மதீனாவிற்கு போய் ஒருத்தருக்கு இயற்கையாக மரணம் ஏற்படுகின்ற சூழல் ஏற்படுகிறது. அவர் மதீனாவிலே இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய நகரம் எனக்கு இங்கே தான் ரூஹ் போகணுன்னு இருக்குது, போயிட்டு போகுது, நான் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கப்பட்டுக் கொள்கிறேன் என்பதாக சொல்லி மதீனாவிலே உயிர் போகக்கூடிய ரூஹ் பிரியக்கூடிய வாய்ப்பு யாருக்காவது கிடைத்து அவர் மதீனாவிலே வஃபாத்தானால் ஃபஇன்னி ஷஃபீஉன் லிமை யமூத் பிஹா, மதீனாவிலே மரணித்தவர்களுக்காக நான் துவா செய்கிறேன், அவருக்கான நான் சிபாரிசு செய்வேன் என்பதாக பெருமானார் பேசினாங்க. என்னுடைய பூமியில் சிரமத்தை சகித்து கொண்டால் நான் சிபாரிசு செய்வேன். என்னுடைய பூமியில் ஒருத்தர் இயற்கையாக மரணம் அடைந்தால் அவருக்கான நான் சிபாரிசு செய்வேன். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அந்த ஊரை பற்றி குறை பேசுகிறது யாரும் விரும்பலை. அந்த ஊரை பற்றி, அதாவது பொதுவாக மக்காவாசிகளை பொறுத்த வரைக்கும் மதீனான்றது ஒரு மரியாதைக்கு இல்லாத நகரமாக பார்க்கப்பட்டது. அது நோய் பிடிச்ச நகரம். மதீனானாலே அது ஒரு 2ஆம் பல்ல பார்க்குற மாதிரி, 3ஆம் பல்ல பார்க்குற மாதிரி அது ஒரு கேவலமாகத்தான் பார்க்கப்பட்டது. அந்த நகரத்துக்கு பிறகு மதீனத்து ஹும்மா, காய்ச்சலுடைய நகரம் என்பதாக சொல்லப்படும். அந்த ஊருக்கு எப்பேற்பட்ட நபர் போனாலும் காய்ச்சல் வந்துடும், அந்த காய்ச்சல் விஷக்காய்ச்சல் என்பதாக ஒரு புரபகண்டா அன்னைக்கு மதீனா முழுக்க இருந்துச்சு, மக்கா முழுக்க இருந்துச்சு. மதீனாவாசிகளை பார்க்கறதே அவன் கேவலமாக பார்ப்பான். மதீனாவிலேருந்து யாராவது ஹஜ்ஜுக்கு வந்தால் அவன் பார்க்குற பார்வை ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏதோ ஒரு நோயாளியை பார்க்குற மாதிரி, ஒரு தொழு நோயாளியை பார்க்குற மாதிரி தான் அவன் இன்றைக்கி பார்ப்பான். இன்றைக்கி நம்ம கொரோனா நோயாளிகளை பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி அவன் பார்த்துட்டு இருந்தான். மதீனாவே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாகப்பட்டது. அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாராவது மதீனாவை திரும்பவும் இந்த நோயுடைய நகரம்னு சொன்னால் அவங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. பெரிய பாவமெல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹ் நீ பாவ மன்னிப்பு கேளுன்றாங்க. என்னுடைய நகரத்தை நோயுடைய நகரம்னு சொன்னால் நீ பாவ மன்னிப்பு கேளு, இது என்னுடைய நகரம். அருமையான சகோதரர், ஒரே ஒரு ஹதீஸோடு நான் முடித்துக்கொள்கிறேன். புகாரி ஷெரீஃபுடைய 5277வது செய்தி. ஒரு நகரத்தை ரசூலுல்லாஹ் திட்ட வேண்டாங்கன்னு சொன்னால் அது மதீனா மட்டும்தான். மதீனாவை திட்டக்கூடாது. ஒரு நகரத்தை திட்டுறதில் எங்கே இருக்குது? திட்டக்கூடாது. வேறு எந்த நகரத்தை வேண்டுமானாலும் திட்டிக்கும். அது ஊராதுன்னு கேளுங்க. அதெல்லாம் ஊரா? அதில் மனுஷன் இருப்பானா? நீ எந்த நகரத்தை வேண்டுமானாலும் கேளு, மதீனாவை கேட்கக்கூடாது. அருமையான சகோதர பெருமக்களே, சஹாபாக்கள் மதீனாவிற்கு போன ஆரம்பத்தில் எல்லாமே குறைஷிகள் மக்காவில் இருந்தவங்க தான். மதீனாவிற்கு போய் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அபூபக்கர், பிலால் போன்ற பெரும் சஹாபாக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போது பிலால் ஒரு வார்த்தையை சொல்கிறார், அல்லாஹும்மல் அன் உத்பா வ ஷைபா, இந்த உத்பாவை எல்லாம் நாசமாக்கட்டும், ஷைபாவை எல்லாம் நாசமாக்கட்டும் அப்படின்னு துவா செய்கிறார். உத்பா ஷைபாக்கு எதிராக பிலால் ரலியல்லாஹு தஆலா சாபம் விடுகிறார்கள். என்ன பிரச்சனை? ஏன் உத்பாவை அவர்கள் சாபம் விடுகிறான்னு சொன்னால், அந்த பயல்களால் தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டோம். அந்த பயல்கள் மட்டும் மக்காலேருந்து எங்களை விரட்டாமல் இருந்திருந்தோம். நாங்கள் மக்காவாசிகள், மக்கால் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். இந்த உத்பா ஷைபா போன்ற எதிரிகள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காண்டி மக்காலேருந்து எங்களை வெளியேற்றினாங்க. அவங்க மட்டும் எங்களை மக்காலேருந்து வெளியேற்றாமல் இருந்திருந்தால் நாங்கள் மதீனாவுக்கு வந்திருக்க மாட்டோம். இந்த நோயுடைய நகரத்துக்கு வந்து எங்களுக்கு நோய் வந்திருக்காது, நாங்கள் மக்காலேயே நிம்மதியாக இருந்திருப்போம். இந்த ஸ்லாங்கில் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். அப்படிலாம் பேசாதீங்க. இந்த நகரத்தை பற்றி பேசுகின்ற உரிமை யாருக்கும் கொடுக்கல. ஹாதிஹி தாபத்துன், இது நன்மைக்குரிய மண், இது மதுனமான மண், இது அதாவது நறுமணத்திற்குரிய மண், இது நோயுடைய மண் இல்லை. அவன் என்ன பேசுகிறான்? பிலால் என்ன சொல்கிறாங்கன்னா, உத்பா ஷைபானால தான் இந்த நோயுடைய மண்ணுக்கு வந்துட்டோன்னு அவன் சொல்லும் போது இது நோயுடைய மண்ணு கிடையாது, ஹாதி தாபத்துன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹப்பிப் இலைனல் மதீனா, மதீனாவின் மீது ஒரு பிரியத்தை எங்களுக்கு ஏற்படுத்து, கமா கஹப்பினா மக்கா, மக்காவை நாங்கள் நேசிப்பது போன்று மதீனாவையும் நேசிக்க செய்.
இயற்கையாகவே மக்காவாசிகளுக்கு மக்காவின் மீது ஒரு பிரியம் இருக்கும். நமக்கு நம்ம ஊரில் எப்படி பிரியம் இருக்கிற மாதிரி, நம்ம சொந்த ஊரை நம்ம எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, இயற்கையாகவே பிரியம் இருக்கிற மாதிரி மக்காவாசிகளுக்கு மக்காவின் மீது ஒரு பிரியம் இருந்தது. அந்த பிரியத்தின் வெளிப்பாடு தான் இவங்க எவ்வளோ கடுமையாக பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், மக்காவை நாங்கள் எப்படி நேசிக்கிறோமோ, எங்களுடைய உள்ளங்களில் மக்காவை பற்றிய நேசம் எப்படி இருக்கிறதோ அதுபோன்று மதீனாவை பற்றிய நேசமும் எங்களுடைய உள்ளத்தில் நீ வழங்குவாயாக என்று ரசூலுல்லாஹ் துவா செய்தார்கள். இந்த துவா பிலாலுக்கு அபூபக்கருக்கு மட்டுமல்ல, நமக்குமானது. நம்மளும் துவா செய்யணும், நம்மளும் கேட்கணும். அவங்க நோய்வாய்ப்பட்டனால கேட்டாங்க, அது அவங்களுக்கானதில்லை. இது ஹதீஸு. ரசூலுல்லாஹ் ஒரு 50 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு வேலிடிட்டிலாம் சொல்லலை. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த துவா செய்யணும், நம்மளும் துவா செய்யணும். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனால் மதீனா, யா அல்லாஹ், மதீனாவுடைய பிரியத்தை எனக்கு கொடு, மதீனாவை நேசிக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு கொடு, மதீனாவுக்கு நான் திரும்ப திரும்ப போகணும், அந்த நகரங்களுக்கு நான் அடிக்கடி ஜியாரத் போகணும், மக்காவுக்கு அதிகமாக போகணும், அந்த பிரியத்தை எனக்கு கொடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். துஆ செய்யும்படி நமக்கு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார்கள். அதனால் அருமையான சகோதர மக்களே, மக்கா மதீனா நிச்சயமாக நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. நம்முடைய ஈமானில் குறை இருந்தால் அந்த நகரங்கள் மீது பிரியம் ஏற்படாது, அந்த நகரங்கள் மீது கண்ணியம் ஏற்படாது. அந்த நகரத்தின் மீது யாருக்கு பிரியம் ஏற்படும் என்றால், யாருக்கு ஒரு நேசம் ஏற்படும் என்றால், அந்த மண்ணின் மீது, அந்த மலையின் மீது, அந்த செடிகளில் மரங்களின் மீது யாருக்கு பிரியம் ஏற்படும் என்றால், யாருக்கு ஈமான் புத்துணர்ச்சியாக இருக்கிறதோ, ஈமான் செழிப்பாக இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே ஏற்படும். அருமையான சகோதர பெருமக்களே, எனவே வருங்காலங்களில் நம்ம அதிகமாக துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவோட நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்ன துவா தான், இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக போகிறார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. யார் இதுவரைக்கும் ஹஜ்ஜு செய்யவில்லை, நம்முடைய குடும்பங்களில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய நல்ல நசீபை தருவானாக. ரசூலுல்லாஹ் இந்த 2 நகரங்களை சொன்னது போன்று மக்காவையும் மதீனாவையும் நேசிக்கக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவானாக. அந்த மண்ணுக்கு அதிகமாக செல்லக்கூடிய, அந்த மண்ணின் மீது அதிகமாக பிரியப்படக்கூடிய அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.